அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான ஒரு பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறாத பல்வேறு விதமான விருப்பங்களும் வேண்டுதல்களும் இருக்குங்க. அந்த மாதிரி வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கு ஏற்ற நேரங்கள்னு நிறைய நம்மளுடைய சித்தர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதில் முக்கியமான ஒரு நேரம் அப்படின்னு பார்க்கும்போது மாதத்திற்கு ஒரு முறையோ சில சமயம் 2 முறையோ வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரத்தை சொல்லலாம். இந்த ஒரு அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது பிரம்மாவுடைய நட்சத்திரம், ஆனால் பெருமாளுக்கு உரியது, அதாவது கிருஷ்ணருக்கு உரியது அப்படின்னு சொல்லலாம். இந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மொத்தம் 24 நிமிடங்கள் மட்டும்தான் இருக்கும். வெற்றிக்குரிய நட்சத்திரம் இது அப்படிங்கிறதுனால இந்த நாளில் இந்த நேரத்தில் நம்ம என்ன கேட்டாலும் அது கண்டிப்பாக கிடைத்தே தீரும். எங்கும் எதிலும் வெற்றி அப்படின்னே சொல்லலாம். உங்கள் எல்லாருக்குமே நம்ம சேனல் தொடர்ந்து பார்க்கறதுனால இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தினுடைய சிறப்புகள் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஒரு சிலர் புதுசாக பார்ப்பீங்க, அவங்களுக்கு இது என்னன்னே தெரியாது. அதனால தான் ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்தேன். சரிங்களா? இப்போ இந்த மே மாதத்தில் இந்த அபிஜித் நட்சத்திரம் என்னைக்கு வருது என்பது குறித்து திருக்கணித பஞ்சாங்கப்படியும் வாக்கிய பஞ்சாங்கப்படியும் ஆல்ரெடி வீடியோ நான் போட்டிருக்கிறேன். இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட தீபம் ஏற்றக்கூடிய முறை குறித்து சொல்லியிருப்பேன். அந்த தீபத்தை ஏற்றினீங்கன்னாவே நினச்ச காரியமும் நடக்கும், கோடி செல்வம் தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா அபிஜித் நட்சத்திரத்துக்கான 2வது ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஊருக்கு போயிருப்பீங்க, அதாவது இப்போ விடுமுறை நாட்களாக இருக்கிறதுனால குழந்தைங்களை கூட்டிகிட்டு அம்மாவுடைய வீட்டுக்கோ சொந்தக்காரங்க வீட்டுக்கோ போயிருப்பீங்க இல்லையா? அப்போ அங்கே போயிட்டு நம்ம இந்த மாதிரி தீபம் ஏற்றுவது இதெல்லாம் சிரமமாக இருக்கும். மேலும் பீரியட்ஸ் டைமில் இருக்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, முதல்ல இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் இந்த முறை நமக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி 24 நிமிஷத்துலேருந்து 6 மணி 48 நிமிஷம் வரைக்கும் இருக்குதுங்க. அதே போல் திருக்கணித பஞ்சாங்கப்படி இரவு 9 மணி 7 நிமிஷத்துல இருந்து 9 மணி 31 நிமிஷம் வரைக்கும் இருக்குது. நீங்கள் இந்த 2 டைமிங்கில் எந்த டைமை வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாமா? ஒரு சிலர் உங்களுடைய நாடுகளுடைய பெயர் சொல்லி என்கிட்ட டைம் கேட்குறீங்க. எனக்கு இந்த கால்குலேஷன் பண்ணி சொல்கிற அளவுக்கு டைம் இல்லை. நீங்களே கூகுளில் போயிட்டு இந்தியா டைம்லேருந்து இந்த உங்கள் நாட்டு டைமை கன்வெர்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. தவறாக நினைக்க வேண்டாம், நேர பற்றாக்குறையினால் தான் சொல்கிறேன். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் பார்த்து சொல்கிற சிரமம் இல்லையா? அதனால் நீங்கள் இந்த கூகுள்லேயே டைம் கன்வெர்ட்டர் இருக்கும், அது நீங்கள் போட்டு பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்கள் நாட்டில் அந்த டைமில் நீங்கள் செய்யுங்க. சரி, இப்போ டைமிங் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இப்போ திருக்கணித பஞ்சாங்கமோ வாக்கிய பஞ்சாங்கமோ ஏதாவது ஒரு நேரத்தில் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் இதை பண்ணிடுங்க. இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல நிலையில் இருக்கிற மாதிரி ஒரே ஒரு ஏலக்காய் தேவைப்படுது. ஏலக்காய் எல்லா இடத்துலையுமே நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அதனால் ஒன்றே ஒன்று எடுத்துக்கோங்க. விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் எழுதுவதற்கு நீங்கள் சிவப்பு நிறத்தில் இங்கு வர மாதிரி பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் பயன்படுத்துறது சிறப்பான பலனை கொடுக்கும். இந்த ஏலக்காய், இந்த பேனா, அவ்வளோதான், 2 தான் நமக்கு தேவை. இது 2ஐயும் எடுத்துகிட்டு நான் சொன்ன நேரத்தில் அமைதியாக உட்காந்துக்கோங்க. எந்த ரூமில் வேணாலும் உட்காந்துக்கலாம். யார் கூடவும் பேசக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, மொபைல் பார்க்கக்கூடாது. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டீப் பிரீத் எடுத்துக்கோங்க. ஏலக்காய்க்கு நம்ம என்ன சொன்னாலும் அதை அப்படியே உட்கரிச்சிக்கக்கூடிய சக்தி, ஆகர்ஷண சக்தி அதிகம். ஸோ இதை வச்சுட்டு நம்ம நினச்ச காரியம் நடக்கணும்னு சொன்னாலும் நடக்கும். அதே போல் பணப்புழக்கம் அதிகரிக்கணும்னு கேட்டாலும் கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் வெள்ளிக்கிழமை நாளோடு சேர்ந்து இந்த அபிஜித் நட்சத்திரம் இருக்கிறதுனால நீங்கள் பண பற்றாக்குறை போக்குவதற்கு இந்த நேரத்தை பயன்படுத்தினீங்கன்னா கைமேல் பலச்சியம் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நீங்கள் வடக்கு திசை, நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. எடுத்து வச்ச இந்த ஏலக்காயில் அளவில்லாத பணத்தை ஈர்த்து தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிள் போட்டுக்கோங்க. அதாவது 8 ஹரிசாண்டலாக போட்டோம்னா அதுதான் இன்ஃபினிட்டி சிம்பிள். இந்த சிம்பிளை நம்ம சாதாரணமாக எப்போ பயன்படுத்தினாலுமே நம்மளுடைய கோரிக்கையும் நிறைவேற்றி தந்துடும், பணத்தையும் வாரி வழங்குன்னே சொல்லலாம். இன்றைக்கி தேதி நமக்கு பார்த்திங்கன்னா 8 அமைஞ்சிருக்குது. அதனால் இன்னும் கூடுதல் சிறப்பு. ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக மேட்சிங்காக இருக்குது இல்லையா? அதனால் இது இந்த இடத்துல நீங்கள் போட்டுக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படிங்கும்போது இதே
இன்ஃபினிட்டி சிம்பிளை உங்களுடைய இடது கையினுடைய கட்டை விரலுக்கு கீழே உள்ள இந்த சுக்கரமேட்டு பகுதியிலையும் போட்டுக்கலாம், அல்லது மணிக்கட்டு பகுதி இந்த ரிஸ்ட் பகுதியிலையும் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. அதன் பிறகு இந்த 24 நிமிஷமே இந்த ஏலக்காயை உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க, வலது கை கொண்டு முடிக்கோங்க. இப்போ என்ன கோரிக்கை நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ அது நிறைவேறிட்ட மாதிரி வாய் விட்டு சொல்லுங்கள், இல்லைன்னா மனசுக்குள்ளேயே வந்து கற்பனை பண்ணுங்கள். அதாவது இப்போ ஒரு பணம் வந்து உங்களுக்கு ஒரு 20 லட்சம் வேணும்னு வச்சுக்கோங்களேன். 20 லட்சம் பணம் கிடைத்து விட்டது, 20 லட்சம் பணம் கிடைத்து விட்டது, 20 லட்சம் பணம் கிடைத்து விட்டது, இந்த மாதிரி நீங்கள் சொல்லலாம். இல்லைனா 20 லட்சம் பணம் வேண்டும், 20 லட்சம் பணம் வேண்டும், 20 லட்சம் பணம் வேண்டும், இந்த மாதிரி சொல்லலாம். எதுவாக இருந்தாலும் சரி, இந்த சமயத்தில் நீங்கள் எதிர்மறையே எதுவுமே வந்துட்டு நினைக்கக்கூடாது, சரிங்களா? கடன், நோய் இந்த மாதிரி எதையுமே வந்துட்டு நினைக்காதீங்க. அது தீர்வதற்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கேளுங்க, சரிங்களா? அதனால் கடன் இருந்தால் பணம் வேணும்னு கேளுங்க. அடிக்கடி ஏதாவது நோய் வைப்படுறீங்கும் போது ஆரோக்கியம் வேணும்னு கேளுங்க. இந்த மாதிரி வந்துட்டு கேளுங்க. மனசுக்குள்ளாரையும் சொல்லலாம், வாய் விட்டும் சொல்லலாம், சரிங்களா? 24 நிமிஷமும் ஒரு மெடிடேஷன் மாதிரி இதையே வந்துட்டு நீங்கள் பண்ணுங்கள். 24 நிமிஷம் முடிஞ்ச பிறகு இந்த ஏலக்காயை உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுக்கோங்க. இது எங்கே இருக்குதோ அங்கே கண்டிப்பாக பணப்புழக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். இது 1 மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த அபிஜித்துக்கு வச்சுங்கும் போது அடுத்த அபிஜித் வரைக்கும் அப்படியே வந்து வச்சுக்கோங்க. அடுத்த அபிஜித்தப்போ பார்த்திங்கன்னா இது வாசமெல்லாம் குறைஞ்சி போயிருக்கும். இது நீங்கள் கால்படாத இடத்துல தூக்கி போட்டலாம், இல்லைன்னா தட்டி போட்டு டீயில் போட்டு கூட நம்ம வந்துட்டு குடிச்சிக்கலாம். நான் ஏற்கனவே ஒரு தீபம் ஏற்றக்கூடிய முறை குறித்து சொல்லியிருப்பேன் இல்லையா? அதை செஞ்சுட்டு இதையும் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம். இல்லைங்க தீபம் ஏற்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை அப்படிங்கிறவங்க குறைஞ்சபட்சம் இதை மட்டும் செஞ்சீங்க அப்படின்னாலே நல்ல பலன் அப்படிங்கிறது நிச்சயம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.